குலமங்கலம் 61வது ஆண்டு ஸ்ரீராமகிருஷ்ணா பரணிப்பு கச்சேரி பக்தர்களுக்கு மாலை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்ட குலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா மேடம் அவர்கள் மென்மேலும் வாழ்க வளர்க என்று கூறி ஸ்ரீராமன் கதாச்சாரத்தை பாடினால் இரும்பாகவோ ஈயாகவோ வந்து ஆஞ்சநேயன் அனுமான் வந்து இங்கே கேட்டுக்கொண்டே இருப்பார். அவருக்கு நம்ம துதி சொல்கிறது கிடையாது. ஸ்ரீராமோ ராமதூத ஆஞ்சநேயா அதிபலபராக்கிரமசூர அண்டரண்ட பகிரண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகல அகோர சத்துரு சங்கார வரமருள் கிருப தயாள சிவ யோகாசன பிரியா வாயுகுமார சீதாலட்சுமி சுதாசுத சாயபராக்கிரம விஸ்வரூப ஓங்கார ஹங்கார ரீங்கார சஞ்சீவராய சர்வமோட்சகாரண சகஸ்திரநாமகலங்கிருத பூசண வரப்பிரதா பிருண்டகாலருத்ர பிருண்டகாலருத்ர நமோ நமோ வீராஞ்சனேய தாமரை பாதம் சரணமே வீராஞ்சனேய தாமரை பாதம் சரணமே. அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவேதுனை மதயானை மாமுகனே மாமுனிவர்கள் வணங்கும் வஞ்சகத்தில் ஒன்றனை வேத பொருளாயமந்து துதிக்கை பெருத்து மிகவும் திரண்டனி வணங்காத நெஞ்சகத்தில் எந்த நாளும் மலர் சரணி இணங்கும் மறைகளெல்லாம் எக்காலமும் போற்றும் எம்புனாழ்வயனி அசுரரெல்லாம் தேவர்களை இம்சையது செய்த உணர்வடை கஞ்சானை செகதலமெல்லாம் புகழும் சேர்த்து புனைந்த செழுவோம் சென்னியனியாரனை பாருலையில் யாவர்களும் பண்ணவரெல்லாம் முருக பாடுமிசை கேளானை என்னறிய மாமரைகள் சொல்ல முடியாதபடி ஏற்றுதற்கு எட்டானே மறுபிற்க வஸ்துவத்தின் மாமணிகளை புனைந்த மணி 9 விருப்பாயடியவர்க்கும் துதிப்பவரிடத்தும் ஏவிய சம்பத்தானே செந்தாமரை போலே அஞ்சாதே என்று சொல்ல செங்கை 11 சோதி வடிவான சுந்தரஞ்சேராதாரம் சூழ்ந்த 12 வான்மழை போலிய பொழியோம் கண்ணங்க போலம் மதங்களும் 13 4 மறைகளுமே எக்காலமும் போற்றும் நல்ல 14 பரமணிக்கே மிஞ்சூம் அருள் கொண்டிலங்கோம் பங்கு 15 வரமுதவத் தோன்றும்
பக்தர்கருள் கொடுக்கும் வடிவு 16 கந்தனுக்கே முந்தி வந்த இமய வள்ளி பெற்ற காரணனை அரணனை விந்தை மிகும் கற்பகமாம் செந்திருமால் கதை பாட விநாயகனை நான் பணிந்தேன் மான்மழு தரித்த பிரான் மகனாக வந்து மயிலேறும் வேலவனே குயில் காடுகிளி கூவும் மயிலினங்கள் சேர்ந்திய கூடி விளையாடி நிற்கும் நந்தூரும் புனல் நாட்டில் நாகன வாய்ப்பெட்டுடனே நாடி இசை பாடி நிற்கும் தேன்குளிர்த்துவான் பரந்து சிவகுருவே என்றிய சிறகுலத்தி ஓலமிடும் திரையோங்கும் செந்தூரில் பெருமாளே என்று உன் திருப்புகழை பாடி நிற்கும் ஆறுபடை வீடமர்ந்து சூரர்களை செய்தே அமர்ந்திருக்கும் வேலவனே மாறுபட சூரர்களை வென்றவடி வேலா உன் மலரடியை நான் பணிந்தேன் வெள்ளை கலை மகளே வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் நாயகமே நான் முகன் தேவியரே பெரியோர் சபையில் நடனமிடுந்தாயே நீ தேன் மாறி ஊட்டுதல் போல் முத்தமிழை என் மனதில் செப்புதற்கேவாவே அம்மா மறுவில்ல மாசமை சூழ் குலமங்களவாசிகளே மற்றும் உள்ள பாவலரே கேளுங்கள் புண்ணியரே பேநாமம் ஊர்நாமம் கிருபையுடன் கூறுகிறேன் 9 கண்டம் அதில் உலகோர் துதிக்கும் ஒரு கண்டம் என்று சொல்லும் தென்பரத கண்டமதை பரதமகராசனிக்கே தெல்லிமையாக பிரித்து ஒரு பெண்ணும் எட்டானும் பரதமகராசனிக்கே ஒப்பனமாக பிறந்து வீண் பிள்ளை என்றுலகில் மேதினியோர் சொல்லாமல் ஆண் பிள்ளை கண்ணாயிரமோ கூட பிறந்த அந்த மங்கைக்காயிரமும் பங்குபாகம் பிரித்து பரதகண்டத்தை பாராண்டிருந்தார்கள் மங்கை புவி ஆண்டதினால் குமரி கண்டமென்றே இந்த மாநிலத்தோர் சொல்லிடுவார் சலம் ததும்பி மேவி வரும் தெற்கு கடல் துறையை இலங்கு கன்யாகுமரி என்றும் நாட்டரசன் பேரு வைத்த கண்ணிலே கண்டதெல்லாம் கரியமாலருளால் கடவுள் என்று கையெடுக்கும் அமரர் கண்டு மெய்க்க அதிசயமெல்லாம் பொருந்தும் குமரி கண்டம் போலே இந்த குவலயத்தில் எங்கும் உண்டோ கங்கை மருவும் குமரி கண்டமதில் எண்டிசை சொல் செங்கதிர்வேல் பாண்டியன்றல் தேசமதில் வாசனை சேர் செய்ய புகழ் வைகை நதி அம்பாளரசு செய்யும் தென்கரையில் பொன்குலங்கும்
தையல் உமை மீனாட்சி நான்கு புறங்கோபுரமோ தங்கும் மதுராபுரிக்கும் தென்புறமாய்த்தான் அமைந்த ஆவி நகர் என்றும் சிங்காரமாய் விளங்கும் 60 அடி கம்பமதை சிந்தைதனில் இணைந்தே அடிபணிந்தேன் பாலனுமே தேவர் புகழ் தொண்டனவர் எங்கள் குரு அழகிய பெருமாள் திருவடியை நான் பணிந்தேன் மஞ்சூதவள் வேகமது கடல் நீரையுண்டே மாநிலத்திலே பொலிய ஆகாய கங்கையது கடல் நீரையுண்டு அங்கங்கேதான் பொழிய வாவிகளும் ஏரிகளும் நிறைய பெருகி வளம் பொருந்தும் மாநகரில் வண்ண முத்து சென்னல்களும் நஞ்சைகள் தோறும் வாகாய் விளைந்திடவே இஷ்ட குலசாமி என்றும் அழகியனம் பெருமாளை எல்லோரும் தான் வணங்க ஓம் நமோ நமோவெனவே கல்லன் பூசாரி உச்சரிக்க கம்பமதில் கன்னியர்கள் கொண்டு வந்த ஆவினத்தின் பாலையெல்லாம் கம்பத்தின் மீதே சொரிந்து அத்தர் புணுகு சந்தனம் பன்னீர் 60 அடி கம்பமதில் அன்பாகவே சொரிந்து சாத்திய குலவமுடல் நிலமாலை சூடி தானிருக்கும் போதினிலே கண்டு அடிபணிந்தேன் தொண்டனுக்கு என்னாலும் கருணை செய்வாய் கோவிந்தமே நமோ நாராயண கோவிந்தா ஹரிஹரி ஸ்ரீஹரி ஓம் ஹரிஹரியே கண்ட கணா கஞ்சன் என்போன் வட மதுர நாட்டை கதித்தர செய்யும் மண்ணால் வண்டர்களை ஆதரித்து யோகீஸ்வரரை வறுமைபடவே ஒழித்து பார்த்து அஞ்சி எங்கே பூமாது தேவி பரம்பொருக்காமல் ஆபத்து வந்ததென்று பூமி மகாதேவி அயனிடத்திலே புலம்ப விண்ணோர் குளம் நடுங்க வேதாவும் சென்று விரிகடலின் ஓர நின்று கண்ணா திருமார்வா ஹரி நமோ நாராயணா காகுத்தா என்றிடவே என் செய்வோம் மாதவனே நிலமங்கை அஞ்சி எங்குகிறாள் பாவமதாய் முன் செய்த தீவினையோ அச்சுதானந்தா முகுந்தா என்றே ஓலமிட்ட சத்தமது திருப்பார்கடலில் உறங்குகின்ற மாயவன்ற ஜாலமதினால் அறிந்து பின்னோருடன்
சத்தம் பிறந்திடவே பிரம்மன் அதுவறிந்து அண்டர் முனிவோருக்கும் பேத என்னும் பூமகளுக்கும் திறனும் மகாயமதில் தோன்றியதோர் வாக்கை செப்புவார் நற்குணமாய் தேவர்கள் எல்லாம் மகிழ்வாய் பூதளத்தில் சென்று செனி பீரிடை குளமாய் தாவி ஆள்பாடி என்னும் 5 லட்ச வீதி தானமைத்து வாழ்ந்திடுவீர் மதிகுலத்தில் வந்துதித்தோன் சத்தியம் வலுவாத வசுதேவராசனுக்கும் பதிவிரதால் தேவகிக்கும் சூதொன்று இல்லாதான் அண்ணல் வசுதேவனுக்கும் சிறந்த கல்யாணமது நம் பொதுவோர்கள் கூடி செய்யவென்று சம்மதித்து இந்த வயனங்கள் எல்லாம் மன்னாலும் மன்னர்களும் எல்லோருக்கும் தெரிய சிறந்த மன ஓலதனை சூரசேனப்போ சிறப்பாய் அனுப்பி வைத்தார் அந்த மன ஓலதனை அரசர்கள் எல்லாம் அன்பாய் படித்தவுடன் அன்னகர் நோக்கியதான் கம்பீரமாக அரசர்கள் எல்லாம் வந்தார் பெண்ணமூதான் தேவகிக்கு தோழியர்கள் கூடி பிரியமுடன் நீராட்டி வண்ண துயிலுடுத்தி வாசன தைலமிட்டு வாகாய் குழல் முடித்து சொருகு மூடி கூந்தலுக்கு முத்து கோர்வை கோர்வையாக தொங்கலிட்டார் திருவும் பிறையுமிட்டார் தெய்வம் தொழ பிறந்த தேவகிக்கு தான் அணிந்தார் முத்து சரப்பணியும் தேவகிக்கு முன்கையில் பொன்காப்பும் காதுக்கு கம்மலிட்டார் தேவகிக்கு முன் கல்பதித்த கொப்புமிட்டார் இந்த வித மகவேதான் தேவகியால் தன்னை இயற்கையுடன் தான் அமைத்து வேத முறைப்படிய சாஸ்திரங்கள் சொல்லி விவாகமது தான் முடித்து பாரோர் அறிந்திடவே 13ஆம் நாளில் பட்ன பிரவேசமென்னும் தேரேற்றி கஞ்சனுடன் வடமதுர வீதி தேருருளும் வேளையிலே கொடியிடை பெண் தேவகியால் 8ஆம் கர்ப்பத்தால் கொலை கஞ்சா கஞ்சனிக்கு அழிவு வரும் என்றுமேதான் ஆகாய வாணி அந்தரத்தில் அலறிய கண்கள் ரெண்டும் தீப்பறக்க நீதியற்ற கஞ்சன் கைவால் உரை விடுத்து தங்கைதனை வெட்டவென்று வீரவாளோங்கி
தான் திரும்பி நான் புலிபோல் விசுவாசமுள்ளோன் வசுதேவராசன் எங்கு மிகுந்த புகழுடையோன் வசுதேவராசன் பதறி எழுந்து மைத்தூணரை வாஞ்சையுடன் கைபிடித்து பொல்லா கொலைகள் இந்த உலகில் புரிகின்ற பாவியரும் கொல்லாளர்கள் பெண்ணை மைத்தூணரே இது கொடும்பலி உண்டாம் எனவே இசை ஒளிவதன்றி மைத்தூணரே இந்த இரவி மதி உள்ளளவும் வசை ஒளிய மாட்டாதே பூமிதனையாலும் மன்னா என தடுத்தாள் ஒன்றிழையால் பெற்ற மக்கள் எத்தனையாலும் உன்னிடத்தில் தரேன் என்றார் கொன்று சரிபிடித்து பாவமெல்லாம் வாரி கோட்டை கட்டி கொள்ளும் என்றார் நன்னென்று சம்மதித்து நடக்கும் அதிசயத்தை நாம் அறிவோ என்றுமேதான் கன்றின் மன வெவ்வேறாய் அரண்மனை சென்று கலங்கியவன் தான் இருக்க அப்படியா அதிமூலா ஹரி ஹரி மாதவா அச்சுதா கோவிந்தா பருதி குலத்துதித்தோன் பச்சை மால்கதையை பாட மணந்துணிந்தோன் யானை முகத்தோனே அரணுமையால் இன்ற இங்கரனை போற்றி செய்தோம் வேணு வரங்கொடுக்க பார்வதியாய் பாலன் விநாயகன முன்ன நிற்க எத்திசையும் கொண்டாட வள்ளியும் மணவாளாயந்த நுடகதக்கி தாயே சரஸ்வதியே நான் முகனா தேவி சங்கரி மன்னொன்மணியே நீயே துணை இருந்து இந்த சவைதனில நிகழ்த்த வரங்கொடுக்க எதுரிக்கே இடங்கோடாமல் சாமலர் சொருவாய் என் மனதில் தான் இருப்பாய் சதுராக பாடிடவே எந்தெந்த நாளும் சாஷ்டாங்கந்தனிட்டேன் சென்னல் வயல் சூழும் பாண்டி மாநகரில் சேர்ந்த குலாமங்கலத்தில் விண்ணவர்கள் கொண்டாட தேன் மாறியாக விரைந்தே பொழிந்திடவே அந்த தண்ணீரதனால் வெள்ளாண்மை செய்து
செழிப்புற்று என்னாலும் வருணிப்பை தான் பாட கம்மாய் கரைதனில வாழ்ந்திருக்கும் மையனுமே ஊருக்கு வடபுறமாய் ஊடு சூழ்தன்னில் உண்மையுடன் விட்டிருந்து தார்கொல் ராவுத்தவட்டி கருப்பனுடபாதந்தாள் வணிந்து போற்றி செய்தோன் நாங்கள் எல்லோருமேதான் ஒன்றாக கூடி நாடளந்த கண்ணனையும் பான்காக பாடுவதற்கு நாமல் கிராமத்தை விட்டு பண்புடனே தானே மதுரை மாநகர்தனில ஏனாமல் வைகதனில் தான் இறங்கி ஜெகமதிலே கொண்டாட செந்தீருமால்தனையும் சிறை மேல் குவித்திடவே வானவர்கள் கொண்டாட மாமதுரை தன்னில் வடக்கு மாசி வீதியிலே தானவர் போல் வாழ்ந்திருக்கும் ராமசுவாமி கோணருந்தவத்தால் உதித்த மைந்தன் எங்கள் குரு ராசாகோன் கதையை வருணி பரிதைத்தார் தமிழதனில் மங்களமாய் குற்றமது இருந்திட்ட போதிலும் மனம் பொறுத்து காத்திடவே இன்று மாசி மழைய விட்டே மானிடர்க்கு சேவதர இந்த மணிவயிர பல்லாக்குக்குள்ள நம்மள் ஆண்ட சுவாமி மாயோனும் பயண வைத்து சித்திர மாதம் செல்வ பவரனைக்கு வருசந்தவராத வடிவாமலனு இன்று தினம் வடமலைய விட்டு நம்மள் ஆண்ட சுவாமி வாமலனு இன்று அந்த வலதாடி பல்லாக்குக்குள்ள மதுரை அம்பதி பார்க்க நம்மள் ஆண்ட சுவாமி மாயோனு இன்று தினம் செந்திருக்க பொட்டு வைத்து தெற்கு முகமாய் தான் வருவதற்கு நம்மள் ஆண்ட சுவாமி செந்திருமால் இப்ப பயண வைத்தார் கார்மியே மதிப்புக்குரிய ராமகிருஷ்ண சபையின் சார்பாக பாடகர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்த ராமகிருஷ்ண சபைக்கு பாடகர்கள் சார்பாக மனங்கார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். படிக்கிறியாப்பா? படிக்கிறியா? அரியரி மாதவா அசோதையாளுக்கு நாமல் யார் என்று தெரிய வேண்டுமென்று எம்பெருமாள் சூது செய்ய வந்த கண்ணன் சிசுக்களுடன் கூடி விளையாடி மண்ணையுண்டோன் செயலை அறியாமலே மாதொருத்தி ஓடி வந்து அம்மா சோதையால் ஒன் பிள்ளை வீதியிலே மண்ணை எள்ளி தின்பார் சேதி கேட்டு அசோதையால் நாம் என்ன செய்வோம் என்று தெய்வமே நான்கு திக்கும் சென்றடைந்து கைகால் மெய் சோர்ந்து நாடி வந்து கண்ணனை தேடி பிடித்து அடே சிறுபயலே உனக்கு உணவிருக்க உரித நிலை இருக்க பால் இருக்க பழம் இருக்க பக்குவமா அத்தனையும் தான் இருக்க அது எல்லாம் விடுத்து இந்த வீதியிலே என்ன நீ மண்ணாயுண்டா என்று எம்பெருமாளை கேட்டிடவே சுது செய்ய வந்த கண்ணன் தாயே நான் மண்ணை அள்ளி உண்ணவில்லை என்று மறுமொழி உரைத்திடவே சூது செய்ய வந்த கண்ணன் என்னிடம் பொய் வார்த்தை கூறுகிறாய் என்று அசோதையால் கோபமுடன்
சினந்து அவனுடைய கரத்தை பிடித்து கையை ஓங்கிடவே, பேய் பிழைப்பால் உண்டகண்ணன் நான் தாயே மண்ணை அள்ளி உண்ணவில்லை என்று மறுமொழி உரைத்திடவே, உன் வாயை திருடா பார்ப்போம் என்று அசோதையால் வழக்கையை ஓங்கிடவே, அவர் கண்ணான பால் உண்டோன் பக்தர்களை தீர்த்தோன் பரம்பொருளும் அவர் வாய திறக்க அண்ட புவனமும் அசோதையால் தன்பதியும் தெரியவே கண்டு அசோதையால் நிலத்திலே குனிந்து நமஸ்கரித்து என்னை காக்க வந்த கிருஷ்ணன் என்று தான் அழைத்தார் தருணம். அப்புறம் சிவனே அரியரி ராமானந்தா சேடா அன்பர்களில் தீர்த்த கண்ணா வெறிகடலில் ராமா வெண்ணையள்ளி உண்ட வேதநாராயணனே பார்க்க ராமா பஞ்சாயுத கண்ணா பரந்தாமனே முகுந்தா கஞ்ச மலர்கண்ணே நந்த கோள் வீட்டில் கன்றுகளெல்லாம் காத்து நின்று மஞ்சு நிறமாயுதித்தார் மண்ணி உண்ட செவ்வாயோ அவயமென்ற துரோவதைய கிருஷ்ணாவதாரம் அதில் அச்சுதா நின்று தூள் கொடுத்து கவடமா வந்ததோரு கன்றுகளெல்லாம் அடைச்சி காடகத்தில் கார்த்த கண்ணா சூரியனே சக்கரத்தாள் ஒரு காலம் தடில சுருக்காய் மறைத்த கண்ணா கல்லால் மலை தடுத்து கச்சேரி மேல் நின்று ஆடி நின்று கல்லை தன்னாக்கி வைத்து காட்டடலை வாரி உண்டு குண்டடித்து நின்ற கையால் கோபகிரி மலையை ஒரு வாரம் மட்டும் குடையாக முடித்து காட்சிய பால் வெண்ணையெல்லாம் ஆட்சியர் வீடு கொண்டு ஆயிரம் வீடு சென்று காணாமல் வெண்ணையுண்டு தேடார் உளவறிந்தார் தேவையார் வீட்டுக்கு சென்று சேயனாய் போய் வளர்ந்து மாநாடுகள் ஆட்சியர் கிருஷ்ண அவதாரம் அதில் மாறாமல் காத்து நின்று பஞ்சவர் சகாயா 18 நாள் போர்வனில படைப்போர் முடித்த கண்ணா மாச்சி அஞ்சர் மாமனோடு மதுராபுரியில் மல்லு யுத்தம் செய்த கண்ணன் ஆடரவிலே கண்டுயிர்ந்து அழகர் மலை காடி ஆவினத்தை காத்து நின்று சித்தூர் வல்லிதானே சிறையெடுத்து மீட்டி திருப்பரங்குன்றங்கிரிவாளும் பக்தர்கள் வந்து தினவணங்க பால சுப்பிரமணியா உன் பாதமரை போட்டு செய்தே 5 நல்ல கோபுரம் அருகோண விதியிட தெற்கு நல்ல கோபுரத்து வழிதடியிலே 7 மைல் 13 மைல் அடியில் ஆவிடகர் என்று
சிங்காரமாய் அமைந்திருக்க அன்னகரில் ஊருக்கு மத்தியிலே சின்ன கருப்பா உன்னுடைய பாதமரை போற்றி செய்து மாலை குடிஞ்சு மணிமாலை ஓசையிட்டு நண்டருக்கும் தொண்டருக்கு வருத்தி கச்சேரியில் பாடுகின்ற பத்தருக்கு பாட வர கொடுக்க சின்ன கற்பமூர்த்தியை பாங்காக நான் அழைத்தேன். மங்கிடாடு கொங்கிடாடு மராடி இருக்க அந்த மர மரிசிவ செருவரி நாடு செம்ம நாடு போட்டி செய்த அஞ்சூர் நாடு கருப்படு இருக்க வரங்காடு செங்கமடக்கேணி மராடி இருக்க அந்த சித்திரவட புத்தரில 48 நாள் பூஜை பண்ணி என் பாட்டு வரும் அத்தவனு சுட்டி திருமாதவனு உன்னை தேடி எடுத்து ஒரு நாளையிலே அடங்கா முடிய பாட்டாமார்கண்ணுக்கு எதுக்க பரிசெய்த கட்டிடா தம்பி அடங்கா முடியலண்டு தம்பிடாண்ட சரி சொல்ல வடது வர குங்கையிலே தரும முடிய உனக்கு வாமனுடாச்சரமா பின்பர சடை தடியில் பெருமானுடாச்சரமா முன்பர சடை தடியில் நாடளத்த கண்ணனுடாச்சரமா இடது வர குங்கை சடையில் அடங்கா முடியா உனக்கு ஏமனுடாச்சரமா 5 வருடால கட்டி நேனாடு கொண்டு வந்து ஆதியூர் மண்டு நீண்ட உனக்கு கரையா மாறாட்டி சாதிச்சு நெடுங்கரையா பாசாட பரத்திடல் மேடு புளியா புளித்தோடு புள்ளி மாடாசடா அந்த செல்ல புளியடியில பாட்ட மாடு வளர்ந்து கால் மடைச்சி நாட்டு மந்த கால கடைச புடியருவா கார்மேகி சாமி சமுதாடுதி சருவா கொட புடியருவா கருப்பா உனக்கு கொங்கு நாட்டு சருவா அருவாள் மேல் அறி நின்று அது கல்லுங்கவரில் புல்லும் வேற சொன்னா தவறாது ஓ சொல்லுறது மாறாது வாக்கு தவறாது மராடி நீ வதம் கொடுத்தா மாறாது 60 அடி கம்பம் சின்ன கருப்பனு மாறாட்டு பொங்கருப்பேன் நை குளமாங்குளம் மண்டு குளமாங்குளம் மண்டு ராமகிருஷ்ண வரிச்சு கச்சரிச்சு அண்டருக்கும் தொண்டருக்கு பாடுகின்ற பத்தருக்கு மரவர கொடுக்க மாறாட்டு பொங்கருப்பா உன் மலர அடியை இந்த கண்ணனுடதவத்தில கண்ணனுடதவத்தில மாறாத புத்திதார அண்டருக்கு தொண்டருக்கு காட்சி தந்து மாறாத புத்தி தர உன் மலர அடியை போட்டி செய்த படிக்கையிலே அருள் பிடிக்காம அப்படி சைஸா அப்படி எதுவுங்க சோலை மாலை குணமுடனே வெவ்வேறாய் 5 வருடம் கூடாமலே இருக்க செந்தீருமால் தானறிந்து இருவேருடைய சித்தாந்தனில் புகுந்து தந்திரமாய் கூட வைத்து கற்பந்தரித்து தனையனை பெற்றால் மணிவால் வாக்கு தவறாத வசுதேவர் வந்து மைந்தனை தாயன்றிடவே தேக்கிலை நீர் போல் ததும்பி
தேவையம்மன் செல்வன்றனை கொடுக்க பாலகனை கையேந்தி கஞ்சனிடம் சென்று பதறி நடுங்கி நின்றார். மூலமறியாத கஞ்சன் முதற் பிள்ளையால் நமக்கு மோசங்கள் வராதெனவே போவென்றனுப்பிடவே வசுதேவராசன் புந்திமயில் வாய் நடக்க பாவம் என்னவென்று நாரதரு வந்து பாலயனை கொல்லன்றே. அப்படியே நல்லதென்று வசுதேவருக்கு ஆளனுப்பி கூட்டி வந்து கற்பினயமான் சிசுவை உயரே எறிந்து கைவாள ஏந்தி நின்றார். குழந்தை இரு துண்டாக முகத்தில் அறைந்து கொம்பிலந்த மந்தியை போல் இழந்த வசுதேவர் வந்து மனையாளை கூடி எப்போதும் போலிருந்தார். தாரார் புகழுடையோன் தேவையை கூடி தான் அங்கு பெற்றெடுத்த ஓராறு மக்களையும் பிறக்க பிறக்க உரிமையில் நான் கொன்று விட்டான். ஏழாம் கருவினிலே ஆதிசேடன் தங்கி இருப்பதறிந்தே மாயோன் தாளாத துர்க்குணவான் இரக்கமற்ற கஞ்சன் சதி செய்வான் என்றறிந்து நேயமுடன் மாய என்னும் காளிகா தேவியை நிமிஷம் தனில் அழைத்து மாயமாய் ஓர் நொடியில் வடமதுரை சென்று வசுதேவன் தேவியுட கற்பத்தை பேர்த்தெடுத்து தாங்கிய தாயார்க்கு கெடுதி ஒன்று வராமல் செப்பமுள்ள ஆயர்வகி ரோகிணியால் கற்ப கருவில் ஒளித்து வந்து ததிக்குதவி மாயனிடம் மாயவள் கூற சாமி அவள் கேது சொல்வாள். எட்டாவதாகவுமே தேவையம்மன் இடத்தில் போய் நான் பிறப்பேன். மட்டாருங்குந்தல் மின்னால் ஆசோதை வயிற்றில் மங்க என நீ விரப்பாய் நடக்கும் பலவிதமாய் போவென்றனுப்ப நாரணனு அங்கிருக்க உடக்கமுற்ற தேவையால் வெறுவயிராயிருந்தால் மோச வந்து சேரும் என்று தாதியரும் காவலரும் கஞ்சனிடம் சென்று சஞ்சலமாய் வார்த்தை சொல்வார். சேத வருமாறியோம் உன் தங்கை கற்பம் ஜெகசாலமாயமாதாய் நேற்றிருந்த கற்பமதை இன்றைக்கு காணாம் நீதானே என்றுரைக்க. நீதானே என்றுரைக்க சூஸ்திரம் அறியாமுடன் அன்று முதலாய் சோம்பி வகுதுக்கமுற்று நிற்கும் பொழுதும் கஞ்சான் மகாராசா நிலத்தில் நடக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் பொற்குன்ற மாமனையில் போதாவிருக்கும் பொழுதும் என்னும் பொழுதும் சப்ரா மஞ்சள் மீது உறங்கும் பொழுதும் ஒன்றை தங்கை வில்ல கொல்லும் என்று இதுவே நினைவாக மனதிலே மாயோனே என்று கவலை பெரிதாயி மன்னான் மறவாததினால் கண்ணிலே காண்பதெல்லாம் பொல்லாத கஞ்சான் கண்ணான் உருவாய் காண்பான். எட்டாவதாகவுமே வசுதேவர் நெஞ்சில் என் பெருமாள் வந்தடைந்தார். மட்டினே இல்லாத கண்ணான் மனதில் வந்து தோன்றியதாய் சுத்த செம்போமேனியதாய்
பார்த்தவேற்கெல்லாம் சூரியனை போலாக தன்மானதிற்குள்ளாக பசுதேவராசன் சார்ந்த பெருஞ்சோதை தன்னை மன்னான் மனையாளிடத்தில் வைகுந்த மூர்த்தியை வைத்தார் மனத்தாலே கலைகள் 16 சிகசோதியாக கலந்தழுந்த சந்திரானும் இலகவே கீதிசையில் அந்தரங்கமாக ஏந்துகின்ற வரது போல் தாங்கினால் தேவாயும் 1 2 3 தனித்திங்கள் வத்தாயி ஏங்கி அவள் நித்திரை செய்ய மருத்துவ பெண்கள் எல்லோரும் தூங்கிடவே ஆதித்தவருடம் ஆவணி மாதம் சரியான யோகம் அமரவச்சட்டமியில் மேவும் ரோகிணியில் நீலமேக சுவாமி மீறிட பழக்கணத்தில் மூலகும் போற்றும் முராரி திருமார்வன் முகுந்தனரு கேசவனை தேவையால் வெற்றால் தேவார் முனிவரோடு ஜெகமெல்லாம் கொண்டாட வாசமுள்ள கேசவனார் 8வதாக மைந்தன் எனவே பிறந்து பேசாமலே கிடக்க கால்விலங்கு பூட்டி சுவாமியை பெற்றவர்கள் அங்கிருக்க சங்கொருகை தண்டொருகை சாரங்க வாணிக்கு சக்கராயுதம் ஒருகை அங்கோருகை மிதி நில ஆதி நாராயணர்க்கு அலர்தாமரை துளங்க வாழான பொன்மாவில் வைகுந்தநாதனுக்கு மலர்மங்கை குத்தாட வாய்ந்த சிரமதனில் வடவாளி மாயனுக்கு மணிமாகுடம் தான் துளங்க பாகாய் மலலை மொழி பச்சை நிறமேனியருக்கு பாங்கு வளையங்கள் மின்ன போதமணி மேகலைகள் சிகசோதியாக பொன்னாடை மெற்றுளங்க சீதரன்ற பூமுடி மேல் துளவாமணி மாலை திக்கங்குந்தான் மணக்க கருமேகம் தன்னில் ஒரு செங்கமலக்காடு கனிவாக புத்தது போல் திருமேனி தாந்துளங்க வரத வெங்கடேசன் செம்மித்தார் பூமியிலே சொலை மாலே போதாமணி மேகலைகள் புண்ணிய மார்கனுவோன் பொன்னாடை மேலுடங்க சீரான் பூமுடி மேல் துளர்வா மலை துளங்க திக்கெட்டும் தான் மணக்க கருமேகம் தன்னில் ஒரு செங்கமலக்காடு காயாம்பு புத்தது போல் திருமேனிதான் துளங்க வராத வெங்கடேசன் செம்மொன் பூமியிலே கண்டாள் தேவகியும் பாலாளி மாயன் கர்வண்ணம் தான் அழகை சண்டாளன் எந்தமயன் விடிந்தா உடனே தனையனை கொள்வான் எனவே வண்டாடும் பூங்குழலாய் முட்டி புலம்ப வசுதேவர் வந்தாகி கண்டேன் அதிசயித்து வசுதேவராசன் கண்கொள்ள காட்சிதனாய் கொண்டாய் மனம் மகிழ்ந்து கோவிந்த மூர்த்தியை கொண்டாடி துதித்து நின்றான் இருவேரும் என் செய்வோம் என்று நெஞ்சமெல்லாம் புண்ணாகி
அங்கி உணரும் முன்னே ஆதி மகா மூலம் அன்னை தந்தை கேது சொல்வார் திக்கேற்றும் உள்ளோரும் கொண்டாட செங்கண்ணெடுமால் அவர் சென்பவள வாய் திறந்து துதித்த தகப்பனுக்கும் துலபாலி மாயன் சொல்வார் ஓர் வசனம் மதிக்க என ஈன்ற மாதா பிதா நீங்கள் மணக்கவளை வையாமல் ஆயர்பாடி நன்னகரில் நந்தகோன் தேவி அசோதை ஒரு வெண்பயின்று சாய்ப்போடுகின்றாள். அந்த அசோதை தன்னிடம் கொண்டெண்ணை வைத்து அங்கிருக்கும் பெண் சிசுவை சீக்கிரத்தில் தூக்கி வந்து அப்பாவை இங்கு வந்தால் தங்கி நான் வளர்ந்து பொல்லாத கஞ்சனை சங்கரித்து தான் மடித்து வந்தோரை காத்து இந்த பூமாதேவி காத்திடுவார்.